morning, all of you. Morning, sir. Good morning, sir. So last class la number complex numbers la modulus and conjugate இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சில சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து அதே எக்ஸசைஸ் தான், எக்ஸசைஸ் 2.5 அதுதான் நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்றோம். இந்த எக்ஸசைஸ்ல வந்து சில கான்செப்ட், ஒரு சில சம்முக்கு ஒரு சில கான்செப்டை புதுசா வச்சிருக்காங்க. ஸோ அதனால முதல்ல அந்த கான்செப்ட் என்னன்றதை படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ண போகலாம். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து புது கான்செப்ட் சில இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை சொல்லிட்டு நம்ம வந்து அந்த கான்செப்டை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போய்க்கலாம். சரியா? ஸோ கான்செப்ட் என்னங்கிறது இப்போ பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். Z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னா x1 + iy1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி Z2 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ Z2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னா x2 + iy2. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். சரியா? ஸோ Z1 அப்படிங்கிறத நான் என்னென்ன எழுதிக்கலாம்னா x1, y1ங்கிற பாயிண்ட் ஃபார்ம்ல நான் எழுதிக்கலாம். Z2 அப்படிங்கிறத பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுனா என்ன வரும்னா x2, y2ன்னு வரும். அதாவது வரிசை ஜோடி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஆர்டர்டு பேர் ஃபார்ம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ ஆர்டர்டு பேர் ஃபார்ம் அல்லது வரிசை ஜோடி வடிவம் அப்படின்னு பாயிண்ட். இது வந்து x1, y1 கிராஃப் ஷீட்ல பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட். இந்த ரெண்டும் ஒரு பாயிண்ட்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 - x2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 - y2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து நமக்கு ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம். இதை x2 - x1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், y2 - y1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால x1 - x2 பிளஸ்ல இருந்ததுன்னா x2 - x1 மைனஸ்ல இருக்கும். எப்படியா இருந்தாலும் ஸ்கொயர் ஆகும்போது அது பிளஸ் ஆகிக்கும். ஸோ அதனால ஒன்னா x1 - x2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லது x2 - x1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். இதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலான்னு சொல்லி பார்த்துருக்கோம். கரெக்டு தானா? இந்த ஃபார்முலாவுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற மாடுலஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன செய்யறேன்னா Z1 - Z2 கண்டுபிடிக்கிறேன். Z1 - Z2. Z1ங்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க? x1 + iy1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. Z2 என்னது? x2 + iy2. அப்ப என்ன ஆகுது? -x2 - iy2 அப்படின்னு வந்துருது. கரெக்டா? -x2 - iy2. This is equal to ரியல் பார்ட்டை தனியா கலெக்ட் பண்ண என்ன வருது? இங்க என்ன இருக்குது? x1 இருக்கு, இங்க என்ன இருக்கு? -x2 இருக்கு. அப்ப என்ன வரும்னா x1 - x2 அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்தது இந்த ரெண்டுல இருந்து இமேஜினரி பார்ட்ல இருந்து ஐயை காமனா எடுத்துருந்தாங்க. ஸோ ஐ காமனா எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன வருதுன்னு சொல்லிப்பாரு. ஐ காமனா எடுத்துட்டு என்ன வருதுன்னா y1 - y2ன்னு வருது. ஸோ இது வந்து x + iy ஃபார்முக்கு வந்துருச்சு. இது வந்து Z1 - Z2. இதனுடைய மாடுலஸ் வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2, மாட் Z1 - Z2 என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்ன? x1 - x2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் என்ன? y1 - y2 ஹோல் ஸ்கொயர். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 - x2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 - y2 ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்குது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் x1, y1 அண்ட் x2, y2. ஸோ இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம், டிஸ்டன்ஸை தான் மாடுலஸ் குறிக்குது. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2 அப்படின்னு சொன்னோம்னா மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2 ஆர் மாடுலஸ் ஆஃப் Z2 - Z1 ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஸோ மாடுலஸ் ஆஃப் Z2 - Z1.
Z1 மைனஸ் Z2ன்னு சொல்லலாம், Z2 மைனஸ் Z2ன்னு சொல்லலாம். ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் Z1 அண்ட் Z2 அப்படின்னு சொல்லலாம். அப்போ Z1, Z2 இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற Z1, Z2க்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த இரண்டு கலப்பெண்களுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் Z1 அண்ட் Z2. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2ங்கிறது எதை குறிக்கிறதுனா இரண்டு கலப்பெண்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை குறிக்கிறது. Z1 மைனஸ் Z2ன்னு சொல்லலாம், அல்லது Z2 மைனஸ் Z1 அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அடுத்தது Z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐவைன்னு எடுத்துக்கிறேன். Z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐவைன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து ஆர்டர்டு பேர் ஃபார்ம்ல சொன்னோம்னா, வரிசை ஜோடி வடிவில் சொன்னா எக்ஸ், ஒய். இதை வந்து ஆர்கன் தளத்துல நாம ஒரு பாயிண்டா மார்க் பண்ணா எப்படி வரும் அப்படின்னா, ஆர்கன் தளம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வழக்கமான கிராஃப் ஷீட்ல நம்ம மார்க் பண்ற மாதிரி தான். ரியல் பார்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இமேஜினரி பார்ட்டை ஒய் ஆக்சிஸ்லையும் நம்ம மார்க் பண்றதா வச்சுக்கிட்டோம்னா, ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த தூரம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த தூரம் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒய். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய் அப்படின்னா இதுதான் என்னதை குறிக்குதுன்னா இசட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை குறிக்குது. ஸோ ஆரிஜின்லேருந்து இதுவரையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, OZ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ், இது என்னன்னு பார்த்துருக்கோம்னா x² + y² ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதுதான் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் இசட். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஃபார்முலாவா தெரியும், x² + y² சொல்றோம். அட் த சேம் டைம் இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் ஜியாமெட்ரிக்கலா எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஜின்ல இருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர்கன் பிளேன்ல எந்த இடத்துல இருக்குமோ அதுவரையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், தூரத்தை குறிக்கிறது. ஆதியிலிருந்து உள்ள தூரத்தை குறிக்கிறது. அப்போ ஆதியிலிருந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படிங்கிறது தான் எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இது இன்னைக்கு தேவைப்படுற ரெண்டாவது கான்செப்ட். மூணாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, இசட்டுங்கிறது என்ன, எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஆரிஜின்ல இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை இதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்குறோம்னா I இன்ட்டு இசட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோமா, ஞாபகம் இருக்கான்னு பாருங்க இருக்காது. ஸோ இசட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த இடத்துல இருந்ததுன்னா, இதை வந்து இசட் அப்படின்னா இதை இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐயால மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிரும்னா 90 டிகிரி இந்த சைடில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து IZ. இதுதான் IZ. இது இசட்னா இது வந்து IZ. இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இசட் IZ. இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குன்னா 90 டிகிரி இருக்கும். ஸோ இது வந்து இசட், இது வந்து IZ. அப்போ இதிலிருந்து இதுவரையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்னா மாடுலஸ் ஆஃப் இசட். இதிலிருந்து இதுவரையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் IZ. இந்த இசட் பிளஸ் IZங்கிறது இந்த ரெண்டுக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். என்னன்னா முக்கோணத்தின் பரப்பு என்னன்னா that is equal to 1/2 into modulus of Z². ஏன்னா இதனுடைய டிஸ்டன்ஸு இப்போ வந்து OZ, இது ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள்னுடைய பரப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிள்னுடைய ஏரியா வேணும் அப்படின்னு சொன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது வந்து பேஸு, இது வந்து ஹைட்டு. ஏன்னா இது வந்து செங்கோணம் முக்கோணம் இருக்கனால ஒன்று பேஸ் ஆயிடுது, ஒன்று ஹைட் ஆயிடுது. இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, பேஸ்னுடைய ஹைட் எவ்வளவு, மாடுலஸ் ஆஃப் இசட். இது ஹைட்னுடைய இது லென்த் எவ்வளவு, மாடுலஸ் ஆஃப் IZ. மாடுலஸ் ஆஃப் IZங்கிறது என்ன, ஆக்சுவலா மாடுலஸ் ஆஃப் IZங்கிறது எவ்வளவு, தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் I இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z. மாடுலஸ் ஆஃப் ஐங்கிறது ரூட் ஆஃப் 0 + 1. அப்போ 1 ஆயிரும். அப்போ என்ன வந்துடுது, மாடுலஸ் ஆஃப் இசட். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா, half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, half BH, half இன்ட்டு பேஸு, இதனுடைய லென்த் எவ்வளவு, மாடுலஸ் ஆஃப் இசட்.
இதனுடைய லென்த் மாடுலஸ் ஆஃப் ஐஇசட். மாடுலஸ் ஆஃப் ஐஇசட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? மாடுலஸ் ஆஃப் இசட்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ முக்கோணத்தினுடைய பரப்பு என்ன வருதுன்னா 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடு இசட்டாகவும் இன்னொரு சைடு ஐஇசட்டாகவும் இருந்தால், ஒரு சைடு இசட்டாகவும் இன்னொரு சைடு ஐஇசட்டாகவும் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம்னா அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன வந்துடும்னா ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த 3 கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு சம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.11. எக்ஸாம்பிள் 2.11. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா which one of the points I minus 2 plus I and 3 is farthest from origin. அதாவது அப்படின்னு என்ன அர்த்தம்னா farthestனா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஆதியிலிருந்து தொலைவில் உள்ளது எது? இந்த மூணுலையும் ஆரிஜின்ல இருந்து எது ரொம்ப தூரத்துல இருக்குது அப்படிங்கிறது கொஸ்டின். சரியா? ஸோ இந்த மூணுலையும் எது ஆரிஜின்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மூணுலையும் எது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நமக்கு சம்மா கொடுத்துருக்குறாங்க. இப்போ கவனிங்க. இப்போ வந்து ஐ இருக்குது இல்லையா? ஐனுடைய மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். ஐயுடைய மாடுலஸ் எவ்வளவு? கலைவாணி மாடுலஸ் ஆஃப் ஐ. Sir, √1. √1. வெரி குட். தட் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் -2 பிளஸ் ஐ எவ்வளவு கலைவாணி? Sir, √2 square plus 1. Root of 2 square plus 1 square. அப்போ √2 square 2 square 4 plus 1, that is equal to square root of 5. அடுத்தது இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துக்கிறாங்க? 3. ஸோ அந்த 3க்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? அதே 3 தான் வரப்போகுது இல்லையா? ஸோ 3க்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா √3 square, that is 3. ஸோ இப்போ நம்ம வந்து 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய மாடுலஸை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய மாடுலஸ் வந்து 1, இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய மாடுலஸ் வந்து √5, இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய மாடுலஸ் வந்து 3. இதுல 1 விட எது பெருசா இருக்குது? √5 பெருசா இருக்குது. கரெக்டா? √5ங்கிறது 2 பாயிண்ட் சம்திங். அதை விட பெருசா என்ன இருக்குது? 3 இருக்கு. ஸோ ஆரிஜின்ல இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இந்த மூணுமே. ஆரிஜின்ல இருந்து ஐங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்குது. -2 பிளஸ் ஐங்கிறது √5ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அதே ஆரிஜின்ல இருந்து 3ங்கிற டிஸ்டன்ஸ். அப்போ இந்த மூணுலையும் எது பெருசா இருக்குது? 3 தான் பெருசா இருக்குது. அப்போ ஆதியிலிருந்து தொலைவில் உள்ளது, ஆரிஜின்ல இருந்து ஃபார்த்தஸ்டா இருக்கிறது எதுன்னா 3 அப்படிங்கிறதா ஆரிஜின்ல இருந்து தொலைவில் உள்ளது. அப்போ ஆதியிலிருந்து தொலைவில் உள்ளது. ஆதியிலிருந்து தொலைவில் உள்ளது அப்படின்னு சொன்னா நமக்கு என்னன்னா ஆதியிலிருந்து தொலைவில் உள்ளது என்னது? எது இருக்குது? 3 தான் இருக்குது. சரியா? ஸோ farthest from origin is எவ்வளோனா 3. ஸோ அதான் வந்து ஆதியிலிருந்து தொலைவில் உள்ளது. அடுத்தது 5ல இது வந்து third sum. Which one of the points 10 minus 8i 11 plus 6i is closest to 1 plus i? அதாவது இந்த 10 minus 8i 11 plus 6iல எது 1 plus iக்கு அருகில் உள்ளது அப்படிங்கிறத கேள்வி. ஸோ எதுக்கு பக்கத்தில் இருக்குதான்னு செக் பண்ணணும். 1 plus iக்கு பக்கத்தில் எது இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அப்போ இசட்டுங்கிறத நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 1 plus i அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்.
ஸோ இசட்டுக்கு பக்கத்தில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இசட் ஒன்னு ஒன்று எடுத்துக்கிறேன் 10 மைனஸ் 8i, இன்னொன்று வந்து இசட் டூன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், அது வந்து 11 + 6i. இதில் எது வந்து இசட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத கேள்வி. which is closest to 1 + i. அப்போ நான் என்ன செய்யறேன்னா இசட்டுக்கும் இசட் ஒன்னுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன், இசட்டுக்கும் இசட் டூக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ எதனுடைய டிஸ்டன்ஸ் கம்மியா வருதோ அதுதான் என்னன்னு அர்த்தம், அதற்கு அருகில் உள்ளது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன மெத்தடு, மாடுலஸ் கண்டுபிடிச்சா என்னன்னு சொல்லிக்கிறேன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் ஒன் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சோம்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 + i, அடுத்து மைனஸ் இசட் ஒன், மைனஸ் இசட் ஒன்னு சொன்னா மைனஸ் ஆஃப் 10 மைனஸ் 8i. இந்த பிராக்கெட் போட்டு எழுதணும், மறந்துடாதீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 1 + i, 1 + i மைனஸ் 10 + 8i. ஸோ 1 + i இந்த மைனஸால பிராக்கெட்டுக்குள்ள பெருக்கினா என்ன வந்துடுது, மைனஸ் அளவுல பெருக்கினா மைனஸ் 10 + 8iன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் மைனஸ் 10 + 8i. அப்போ 1 - 10 எவ்வளவு, 1 - 10 -9. அடுத்தது i + 8i, i + 8i எவ்வளவாச்சு 9i. இப்போ என்ன செய்யணும், இதுக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதனுடைய மாடுலஸ் வேல்யூ எவ்வளவு பிருந்தா, இதோட மாடுலஸ் -9 + 9i மாடுலஸ் என்ன பிருந்தா தேவி? ஓகே, பிருந்தா ஆளை காணோம், வேற யாரு கேட்கலாம்? விஜி சார். சொல்லுங்கப்பா. சார் √9² + 9². √9² + 9². ஓகே, ரொம்ப நேரமா சம் நடத்தல, இல்லை தூங்கிட்டீங்களான்னு தெரியல. 9² + 9². அப்போ 9² எவ்வளவு, 81 + 81, தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, √162. கரெக்டா? அடுத்தது இசட்டுக்கும் இசட்2க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட்2 நம்ம நெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போதான் எது பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இசட்டுங்கிறது எவ்வளவுனா 1 + i. அடுத்தது இசட்2, இசட்2ங்கிறது மைனஸ் ஆஃப் 11 + 6i, 11 + 6i. தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 + i. இப்போ மைனஸால பிராக்கெட்குள்ள பெருக்குனீங்கன்னா என்ன வந்துடுது, -11 -6i. 1 - 11, 1 - 11ங்கிறது எவ்வளவு, -10. அடுத்தது i - 6i, i - 6iங்கிறது எவ்வளவாச்சு, -5i. அப்போ 10 - 5i, இதுக்கு தான் நான் என்ன செய்யணும்னா மாடுலஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சக்தி நாராயணா சார், இதனோட மாடுலஸ் வேல்யூ சொல்லுப்பா. √10² + 5². √10² + 5². ஓகே, வெரி குட். 10² + 5². 10²ங்கிறது எவ்வளவு, 100 + 5²ங்கிறது எவ்வளவு, 25. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப், அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு √125. இதில் முதல் வேல்யூ என்ன வந்தது, √162ன்னு வந்தது. ரெண்டாவது வேல்யூ என்ன வந்திருக்குது, √125 வந்திருக்குது. இதில் எந்த வேல்யூ சின்ன வேல்யூ, எது சின்னது, 162, √162வா √125வா, எதுப்பா சின்ன வேல்யூ, யார் வேணாலும் சொல்லலாம். √125. √125 சின்ன வேல்யூ இல்லையா. ஸோ √125 is less than √162. அப்போ
இதுதான் பக்கத்துல இருக்குதுன்னு அர்த்தம். எதுக்கு பக்கத்துல இருக்குது? இசட்டுக்கு பக்கத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 எதுல வந்திருக்குது? இதுல வந்திருக்குது. இசட் மைனஸ் இசட் டூல வந்திருக்குது. அப்போ இசட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது இசட் ஒன் இல்ல, இசட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இசட் டூ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தேர்ஃபோர் இசட் டூ ஈக்குவல் டு என்னது? இசட் டூ என்ன எடுத்திருக்கிறோம்? 11 plus 6i. Z2 equal to 11 plus 6i is closer to Z equal to 1 plus i. 1 plus i க்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தமிழில் சொன்னோம்னா Z equal to 1 plus i க்கு அருகில் பக்கத்தில் இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. அருகில் உள்ளது எதுனா Z2 equal to 11 plus 6i. இதான் வந்து அருகில் உள்ளது 11 plus 6i. ஸோ இதான் வந்து நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. எது வந்து 1 plus iக்கு அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ 1 plus iக்கு அருகில் உள்ளது என்னன்னா Z2 equal to 11 plus 6i. இது வந்து எக்ஸசைஸ் 2.5ல தேர்ட் சம்மா இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஸோ எக்ஸசைஸ் 2.5ல 8th சம் என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்குன்னா, if the area of triangle formed by the vertices z, iz and z plus iz is 50 square units, find the value of modulus of z. Z, IZ, Z plus IZ ஆகியவற்றை உச்சிகளாக கொண்ட முக்கோணத்தினுடைய பரப்பளவு 50 சதுர அலகுகள் எனில் மாடுலஸ் ஆஃப் Z எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததுல புரியுதாப்பா? என்ன இளவரசு? புரியுதா நடத்துறது? புரியுதுங்க சார். கவனிச்சுட்டு புரியுதா? கவனிச்சுட்டுக்கிறியா? இன்னைக்கு வண்டியா உள்ளார? சரி, ஓகே. பழைய வீடியோஸ் இதுலயே வரும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரிங்க சார். ஓகே ஓகே. ஸோ எக்ஸசைஸ் 2.5ல 8th சம இதை கொடுத்துருக்குறாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எதெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்குது? இசட், ஐஇசட், இசட் பிளஸ் ஐஇசட். ஸோ ஒரு சைடில் இசட்டும் இன்னொரு சைடில் ஐஇசட்டும் இருந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம வந்து ஃபார்முலா சொல்லியாச்சு. என்னன்னா 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ ஏரியா பரப்பு ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா 15 கொடுத்துருக்குறாங்க. என்ன ஃபார்முலா நமக்கு? 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து 15 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் 50. அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயருங்கிறது எவ்வளோ வரும்னா 2 இன்ட்டு 50 எவ்வளோ வந்துடுது? 100. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயருங்கிறது 100னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 10. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மு, ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியான ஒரு சம். ஸோ கொஸ்டின் வந்து பட் என்னன்னா இதுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலானா, ஒரு சைடில் இசட்டும் ஒரு சைடில் ஐஇசட்டும் வந்ததுனாலே நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன வந்துடும் அப்படின்னா 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடணும். எக்ஸாம்பிள் 2.14. இது கொஞ்சம் முக்கியமான சம்மு, அடிக்கடி எக்ஸாம்பிள்லாம் கேட்கக்கூடிய சம்மு. என்னன்னா, ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 1, -1/2 plus i into √3/2 and -1/2 minus i into √3/2 are the vertices of an equilateral triangle அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 3 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? 1 -1/2 plus i into √3/2, அதனோட கான்ஜுகேட் தான் இங்க இருக்கும். -1/2 minus i into √3/2. இந்த மூன்றும் சமபக்க முக்கோணத்தினுடைய உச்சிகளாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காமிக்கணும். சரியா? சமபக்க முக்கோணத்தினுடைய உச்சிகள். ஸோ இந்த 3 வந்து சமபக்க முக்கோணத்தினுடைய உச்சிகள் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 3 பாயிண்ட் கொடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இருந்ததுன்னா அது வந்து சமபக்க முக்கோணத்தை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க சொல்லுவீங்க?
ஏபி பிசி சிஏ 3 சைடு ஈக்குவலா இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிள் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஈக்குவலேட்ரல் சமவாக்க முக்கோணம்னு சொல்லிடலாம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா Z1 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் எடுத்துக்கிறேன். Z1 இது ஒரு உச்சி புள்ளி, அதாவது ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னா 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது Z2ங்கிறது இரண்டாவது உச்சி புள்ளி, செகண்ட் வெர்டெக்ஸ். ஸோ செகண்ட் வெர்டெக்ஸ் தான் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா என்ன இருக்கு, -1/2 பிளஸ் I இன்ட்டு √3/2. இது வந்து செகண்ட் வெர்டெக்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது இன்னொரு வெர்டெக்ஸ் இருக்கு என்னன்னா மூணாவது வெர்டெக்ஸ், அதை வந்து Z3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ Z3 ஈக்குவல் டு மூணாவது வெர்டெக்ஸ் என்னன்னா -1/2 மைனஸ் I இன்ட்டு √3/2. இது வந்து தேர்ட் வெர்டெக்ஸ். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா இந்த 3 உச்சி புள்ளிகளுக்கும் இடையில் உள்ள தூரத்தை கண்டுபிடிக்கணும், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வெர்டிசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு Z1 Z2 இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற மாடுலஸ் கண்டுபிடிச்சா இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரியும்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 கண்டுபிடிக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1ங்கிறது 1 மைனஸ் ஆஃப் Z2 மைனஸ் வந்ததுனால பிராக்கெட் போட்டிருக்கிறேன். ஸோ -1/2 பிளஸ் I இன்ட்டு √3/2 பிராக்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரியா. தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1/2. அடுத்து இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ண வந்துடுது, மைனஸ் I இன்ட்டு √3/2ன்னு வந்துடுது. ஸோ 1 + 1/2ங்கிறது எவ்வளவு, 2 + 1 3/2. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 3/2 பிளஸ் 3/2 இன்ட்டு எனக்கு மைனஸ் I இன்ட்டு √3/2. 3/2 மைனஸ் I இன்ட்டு √3/2. இதனுடைய மாடுலஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ இதனோட மாடுலஸ் வேல்யூ எவ்வளவு, இதனுடைய மாடுலஸ் வேல்யூ எவ்வளவு ஸ்ரீ சதுர்த்திகா? Sir, root of 3/2 whole square. Root of 3/2 whole square Plus plus minus root 3/2 whole square. minus √3/2 whole square. Very good. So இதான் வந்து இதனுடைய மாடுலஸ் வேல்யூ, ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். 3/2 ஹோல் ஸ்கொயருங்கிறது 9/4. ஸோ திஸ் இஸ் 9/4. அடுத்தது √3/2னுடைய ஹோல் ஸ்கொயர் எவ்வளவுனா √3/2 இருக்குங்க, √3/2 இருக்கு. ஸோ √3 ஸ்கொயர் பண்ணா 3, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ பிளஸ் 3/4. அப்போ பிளஸ் 3/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 3 13 வராது. 9 + 3 எவ்வளவு, 9 + 3 எவ்வளவு, 12/4. 12/4 ஒருத்தருமே சொல்லியே தப்பா போட்டால் பேசாம இருக்கிறீங்களே. ஸோ 9 + 3 12/4. 12/4ங்கிறது எவ்வளவு, 3 கேன்சல் பண்ணினா அந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இதான் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 அப்படின்றது. அடுத்து என்ன செய்யலாம்னா Z2க்கும் Z3க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அடுத்ததுக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா மாடுலஸ் ஆஃப் Z2 மைனஸ் Z3. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ Z2ங்கிறது என்னன்னா -1/2 பிளஸ் I இன்ட்டு √3/2. I இன்ட்டு √3/2 மைனஸ் ஆஃப் Z3. Z3ங்கிறது என்னன்னு பாரு, -1/2 மைனஸ் I இன்ட்டு √3/2 மாடுலஸ். This is equal to modulus of -1/2 plus I into √3/2. மைனஸ் ஆல உள்ள பெருக்குனீங்கன்னா அது வந்து பிளஸ் ஆயிருது, பிளஸ் 1/2 அதுவும் பிளஸ் ஆயிருது, பிளஸ் I into √3/2 அப்படின்னு சொல்லி வந்துடுது. இந்த -1/2 பிளஸ் 1/2 என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ
2 தடவை வந்திருக்குதா? அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு I இன்ட்டு √3/2. இது வந்து 2 டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிருக்கு. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் I இன்ட்டு √3 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. மாடுலஸ் ஆஃப் I இன்ட்டு √3ங்கிறது ஸ்ரீ சதுர்த்திகா சொல்லு பார்ப்போம். இதனுடைய மாடுலஸ் எவ்வளவு? ஸ்ரீ சதுர்த்திகா. Sir, root of √3 whole square. Root of √3 whole square. Very good. So root of √3 whole square என்கிறது எவ்வளவு? root of √3 whole square என்கிறது எவ்வளவு? 3. அப்போ எவ்வளவு? √3. இது வந்து மாடுலஸ் ஆஃப் Z2 மைனஸ் Z3. உங்களுக்கு முதல்லயே தெரிஞ்சிடணும். இந்த ட்ரையாங்கிளை நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்றோம்னா சமபக்க முக்கோணம், ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் √3 வந்ததுன்னா மற்றதெல்லாமே என்னதான் வரணும்? √3 தான் வரணும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்போ Z1 Z2 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, Z2 Z3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா Z3க்கும் Z1க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். Z1 ஈக்குவல் டு, ஸோ Z3னுடைய வேல்யூ எவ்வளோன்னா -1/2 -1/2 மைனஸ் I இன்ட்டு √3/2. இதுதான் Z3. மைனஸ் Z1னா -1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட்ல இது சேருது இல்லையா? 2 இன்ட்டு 1 2, இங்கே ஒரு 1 3, அப்போ -3/2. அடுத்தது மைனஸ் I இன்ட்டு √3/2 மைனஸ் I இன்ட்டு √3/2. ஸோ இதனுடைய மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதனோட மாடுலஸ் எவ்வளவு? சரண் வி சரண், இதனோட மாடுலஸ் எவ்வளவுப்பா? வி சரண் எனக்கு தெரியலையே. யஷ்வந்த்? ரூட் ஆஃப் -3/2 the whole square. -3/2 the whole square. அப்புறம் plus -√3/2 the whole square. -√3/2 the whole square. Very good. So இதான் வந்து இதனுடைய மாடுலஸ் வேல்யூ. So this is equal to 3/2 the whole square ங்கிறது எவ்வளவுனா 9/4. √3/2 whole square ங்கிறது எவ்வளவுனா 3/4. √3 ஸ்கொயர் பண்ணா 3, அப்போ 3/4. 9 + 3 எவ்வளவு ஆச்சு? 12/4. அப்போ that is equal to 12/4. So 12/4 that is equal to எவ்வளவு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஸோ 3 டிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக தான் வந்திருக்குது. √3. Therefore of Z1 minus Z2 இது எதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா that is equal to modulus of Z2 minus Z3க்கு ஈக்குவல் ஆயிருக்கு. That is equal to modulus of Z3 minus Z1. இந்த 3 வேல்யூமே எதுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா √3ங்கிற வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இதுதான் இப்போ நம்மளுடைய கன்க்ளூஷன். ஸோ பாரு, மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 எவ்வளோ வந்து √3, மாடுலஸ் ஆஃப் Z2 மைனஸ் Z3 அது எவ்வளோ வந்தது 3, மாடுலஸ் ஆஃப் Z3 மைனஸ் Z1 அது எவ்வளோ வந்தது Z3ன்னு வந்தது. ஸோ இப்போ எல்லா வேல்யூமே எப்படி வந்திருக்குது? ஈக்குவல்னு வந்திருக்கு. எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? √3க்கு ஈக்குவலாக இருக்கு. தேர்ஃபோர் மூணுமே ஈக்குவல்ங்கிறதுனால Z1, Z2, Z3 are the vertices of எதனுடைய triangle? Equilateral triangle. So vertices of equilateral triangle Z1, Z2, Z3 என்பன எதனுடைய உச்சிகள்னு சொன்னா சமபக்க முக்கோணத்தின் உச்சிகள்.
சமபக்க முக்கோணத்தின் உச்சிகள் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சாச்சு. Z1, Z2, Z3 என்பன சமபக்க முக்கோணத்தினுடைய உச்சிகள். எதனால சமபக்க முக்கோணத்தினுடைய உச்சிகள்னு சொன்னோம்னா இந்த 3 மாடுலஸுமே எப்படி வருதுன்னா ஈக்குவலா வந்திருக்கு. ஸோ அதனால 3க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், 3 உச்சி புள்ளிகளுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஈக்குவலா வந்ததுனால இது என்னன்னு சொல்லிக்கிறோம், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணத்தினுடைய உச்சி புள்ளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து முடிச்சிருக்கோம். சரி, என்னப்பா நடத்துனதெல்லாம் புரிஞ்சுதா? எஸ் சார். இன்னைக்கு நடத்தினதெல்லாம் வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஒவ்வொரு சம்மும் இந்த ஒரு 2-3 சம் மட்டும் டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல உட்காந்துட்டு இருக்கு இந்த எக்ஸசைஸ்க்குள்ள. ஸோ அதனால அந்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸுக்காக நம்ம வந்து சில ஃபார்முலாலாம் நடத்த வேண்டியது இருந்தது. அதனால அந்த கான்செப்ட்லாம் ஒரே கான்செப்ட்ல இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக வரல. சரியா? ஸோ இந்த மாடுலஸை யூஸ் பண்ணா மாடுலஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து ஆரிஜின்ல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத கான்செப்ட் வச்சு ஒரு சம்மு. அடுத்தது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு ஒன்று. அடுத்தது அதே மாடுலஸ் வந்து செங்கோண முக்கோணத்தினுடைய ஒரு பரப்பளவை எப்படி குறிக்குது அப்படிங்கிறது ZIZ அப்படிங்கிறத வச்சு ஒரு கான்செப்ட். ஸோ இதையெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு சம்ம வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது உங்களுடைய ஓகே, we will meet in the next class tomorrow. Thank you all. Bye. Thank you. Thank you, sir. 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 Thank you.